இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையிலன்னு சொல்ல முடியாது, மத்தியானம்னு சொல்ல முடியாது. பதினோரு மணி இருக்கும். போய் சமைக்க போகலாம். பாவக்காய் அரிஞ்சு வச்சுருக்காங்க அம்மா. பாவக்காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்காங்க, அதை போய் பொரியல் செய்யணும். மா ஒரு தக்காளி அரிஞ்சியாம்மா? பாவக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும், கசப்பு இல்லாமல் இருக்கும். அதில் என்ன செய்ய போகிறேன்? சின்ன வடச்சட்டியில் என்னம்மா செய்கிறேன்? குழம்புக்கு பாவக்காய் குழம்புக்கா? பாவக்காய் குழம்பு வந்து வைக்க போகிறாங்க, அதனால் பாவக்காய் குழம்புக்கு வந்து தேங்காய் வணக்க போகிறாங்க. பாவக்காய் பொரியலுக்கு வந்து அம்மா அரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். அது வந்து பாவக்காய் குழம்புக்கு. பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து அம்மா வந்து வறுத்துட்ருக்காங்க, அரைச்சி வைக்கிறதுக்கு, ஆட்டி வைக்கிறதுக்கு. இந்த ஜன்னல் திறந்தாலே கிளார் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு துணி போடும். இவ்வளோ நேரம் வந்து வெயில் மழை வர மாதிரி இருட்டாக தான் கிடந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சமாக வெயில் அடிக்குது. அம்மா வந்து வறுத்துட்டாங்க, அது கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நான் அதுக்குள்ளே வந்து பொரியலுக்கு வந்து வணக்கி விட்டு தாளிக்க போகிறேன். நான் பாவக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு தக்காளி போட்டோம்னா அவ்வளோ கசப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 தடவை செஞ்சு வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது. அதனால் வந்து ஒரு தக்காளி போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஏன் வெங்காயம் வணக்குறாங்க. கொஞ்சமாக மல்லி, சீரகம், மிளகு, அப்புறம் வந்து வரமிளகா, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு வணக்கி அரைச்சி ஊற்றி தான் வந்து பாவக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க. இல்லையம்மா? அப்படி தானே? தேங்காய், சீரகம், மிளகு வந்து நுணுக்கி வச்சுருக்காங்க. இந்த தேங்காய், சீரகம், மிளகு, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு வணக்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்கு. தக்காளி தக்காளி போட்டு வணக்கி போகிறாங்க அரைக்கிறதுக்கு குழம்புக்கு. இந்தாம்மா அரிஞ்சு போட்டுக்கோ. கத்தி இல்லையா? இரு நம்ம எடுத்துட்டு வாங்க கத்தி. பண்ணல அதை பார்த்து நம்ம கரெக்டாக இது பண்ணி இருக்கணும். மல்லி வந்து போடலை, வரமிளகா போடலை, மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்காங்க. அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் ஒன்றா போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் குழம்புக்கு வந்து. அப்புறம் தாளித்து விட்டுக்கலாம். புளி ஊற வச்சாச்சு. ஏன் அது ஆறுனதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் பொரியலுக்கு வந்து தாளிச்சு விட போகிறேன்.